வெயிட் அண்ட் சீவர்ஸ்க்கு வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே தேசிய அரசியலில் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்லையும் தன்னுடைய வாரிசுகளில் அரசியல் களத்தில் இறக்கிவிட்டு அழகு பார்த்து வராங்க சில முக்கிய தலைவர்கள். அந்த வகையில் திமுகவில் ஸ்டாலின் மகன் உதயநிதி அரசியல் மேடைகளில் அதகலம் செஞ்சு வராரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல சரியில்லாததால விஜயகாந்த் மனைவி பிரியமலதா அவருடைய மூத்த மகனான விஜய் பிரபாகரனை களமிறக்கி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதோடு விஜய் பிரபாகரனும் அப்பா கேப்டன் ஸ்டைலில் தெரிவிக்க விடுறாரு. ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் எம்பியா இருக்கார். அதே போல திமுக முக்கிய லீடரான டிஆர் பாலு தன்னுடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்து ஜெயிக்கவும் வச்சிருக்கார். பன்னீர் மகன்களும் ஏற்கனவே அவங்களோட பங்குக்கு தேனி மாவட்டத்தில் தனி சாம்ராஜ்யமே நடத்தி வராங்க. இப்படி அரசியல் புள்ளிகள் தன்னோட வாரிசுகளை களமிறக்க நிலையில தனக்கு துணையா தன்னுடைய மகன் மிதுன்குமாரை அரசியல் அரங்கில் அறிமுகப்படுத்த இருக்காராம் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே எடப்பாடி 98 எம்எல்ஏவாக இருந்தப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாத நேரத்தில் டெல்லி ஒரு அவசியம்னு எடப்பாடிக்கு தெரியும். அதனால தான் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது 10லேருந்து 15 சீட்டு அதிமுக ஜெயிச்சு ஆகணும்னு நோக்கத்தில் அவர் சேலம் இல்லைனா கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற முடிவோடு இருக்கார். அதனால் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய மகன் மிதுன்குமாரை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கார் எடப்பாடி. ஏன்னா ஆலோசனையின் போது சிலர் நம்ம தம்பி கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சா எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொன்னாரா எடப்பாடியார். இந்த வீடியோ பற்றி உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.